வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறையில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தெரியுதா மீனோட அருமை, அவள் உங்களுக்கு சமைச்சு போட்டோம்னா உங்களுக்கு திமிரேறி போயிருக்கு, அதனால தான் அவளை வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து விஜய் வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் முத்து வந்து எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், இனிமேட்டு அவள் வீட்டுக்கு வந்து அப்படின்னா இனிமேட்டு அவளை சமைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து நான் பாப்பா நான் போய் நான் கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கிளம்பி யார் எதுவுமே சொல்கிறது கேட்காம முத்து பாட்டுன்னு கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதாவது மீனோட வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே இங்கே வந்து வந்த உடனே இங்கே வந்து சந்திரா வந்து பார்த்துட்டு மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரா கூப்பிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து என்னத்த எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே சந்திரா வந்து என்ன மாப்பிள்ள ஏதோ ஒன்று இருக்கேன், கல்யாணத்தில் என்னமா நடந்து போச்சு, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது இல்லாமல் அவள் வந்து உங்களை மனசு வர ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, அது வரை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரா வந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் முத்து வந்து ஐயா தலை விடுங்க, அதை நானே மறந்துட்டேன், இப்போதுக்கு அதை பற்றிலாம் பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து சரி மாப்பிள்ள காஃபி ஏதாச்சும் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து முத்து வந்து இல்லைங்க அத்தை எனக்கு ஒன்றும் வேணாம், மீனா அங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இங்கே மீனா வந்து இந்த பக்கத்தில் பூ கொடுக்க போயிருக்கா மாப்பிள்ள அந்த வந்துருவா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து அப்படியா சரி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து உட்காந்து இருக்கும்போது இங்கே சீதா வந்து பார்க்குறான். பார்த்தோன்னா மாமா என்ன மன்னிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா வந்து திருப்பி அழுதுகிட்டே வராங்க. அப்போ இங்கே அருண் வந்து இன்னும் அவள் திடீர்னு ஓடி போகிறான், யாரும் என்ன ஆச்சுன்னு தெரியும் சொல்லி இங்கே வந்து அருண் வந்து எத்தி பார்க்கும்போது இங்கே முத்து வந்து இருந்துட்டு இருக்காரு. அப்போ தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா வந்து சொல்கிறாங்க மாமா நான் மன்னிச்சிருக்கு மாமா, நான் வந்து தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அக்கா வந்து எனக்காக தான் ஏதோ பண்ணி இப்படி அக்காவை திட்டாதீங்க, அக்காவை தப்பாக நினைக்காதுங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஐயோ சீதா அதெல்லாம் நான் பார்த்துக்கணும் சீதா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல, உங்களோட இது என்ன எனக்கு புரிஞ்சிச்சு, நான் தான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சீதா ஐயோ மாமா நீங்கள் மாமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா கிட்ட இருக்காங்க. முத்து வந்து ஐயோ சீதா விடு சீதா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து சரி சீதா நீ வந்து அருணை கவனிச்சுக்கோ, அவர் இப்போ தானே வந்திருக்காரு, என்ன வேணும் எதுன்னு சொல்லி கேட்டு அவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து சரிங்க மாமா நீங்கள் தப்பாக நினச்சிக்கல அப்படின்னு சொல்லி இங்கே சீதா கிட்ட இருக்காங்க. முத்து வந்து ஐயோ சீதா நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல, நான் கூட இப்போ உங்கள் அக்காவை கூட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சந்திராவுக்கும் சீதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வருது. அப்படிங்களா மாமா அப்படின்னு சொல்லி இங்கே சீதா கிட்ட இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஆமாம் சீதா ஏன் நான் சொல்லி நம்ப மாட்டியா, கண்டிப்பாக நான் அவங்க அக்காவை கூப்பிட்டு போகிறது தான் வந்திருக்கேன், நீ போய் கவனி அருண் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் மனசுக்குள்ள இன்னும் நம்ம இப்போ வரதுக்கு முன்னாடி நம்மளை தான் எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்த உடனே இப்படி கவனிச்சுக்கிறாங்க, அவனை இவனே ஒரு குடிகாரன், ஆனால் இந்த குடிகாரனை எவன் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே சொல்லி இங்கே தான் நடந்துட்டு இருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா அருண் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏன்னா இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் இந்த லிங்க் இல்லாமல் நம்ம பண்ணணும், நம்ம தான் இந்த வீட்டுக்கு மருமகன், ஆனால் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட தான் வர மாதிரி நம்ம பண்ணணும் சொல்லி இங்கே அருண் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே முத்து வந்து என்ன சீதா மாப்பிள்ளைக்கு என்ன செட் ஆயிருச்சா வீடு சொல்லி கேட்கும்போது இங்கே சீதா வந்து மாமா எல்லாம் செட் ஆயிருச்சு மாமா சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சரிக்கிட்டோம் சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் சீதா அவங்க உள்ள போயிட்டு அருணை கவனிச்சுக்கிறாங்க. அப்போ இங்கே சந்திரா வந்து மாப்பிள்ளை ஏதாவது மீனா வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோட தான் இங்கே முத்து வந்து வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மீனாக்கு முத்து பார்த்தோன்னு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்ன மீனா பூ கொடுக்க போயிருந்தியா, சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் சொல்லி இங்கே முத்து வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மீனாக்கு இன்னொன்று அவர் நம்ம அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவர் எதுவுமே கண்டுக்காம வா வீட்டுக்கு போகலாம் எந்த வாக்கும் சொல்லாமல் சொல்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியும் சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மீனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே சந்திரா வந்து அதை மாப்பிள்ளை கூப்பிட்றாருல கிளம்பு சொல்லி இங்கே சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து திருப்பி இங்கே எதுவுமே சொல்லாமல் சரண்டா இருக்கிறத பார்த்து இங்கே முத்து வந்து என்ன மீனா நீ அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண இவர் எதுவுமே சொல்லாமல் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு, அது எப்படி தானே யோசிச்சுட்டு இருக்க, அதில் நான் யோசிச்சு பார்த்தேன் இல்லை தப்பு ஏமால தான், நான் வந்து அப்போவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே இருந்தால் நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டல, விடு மீனா நீ கிளம்பு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி இங்கே முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மீனா வந்து அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க சொல்லி இங்கே வந்து மீனா என்ன பண்ணுறாங்கன்னா முத்து கூட வீட்டுக்கும் போகிறாங்க. போன எதிர் வீட்டில் கேமரா வந்து ஒர்க் ஆகல, ஹவுஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை செக் பண்ணி என்னென்னு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேமரா அது இல்லாமல் ஃபுட்டேஜ் கேமராவோட ஃபுட்டேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து இந்த கார் சாவி எடுத்து சிட்டி கிட்ட கொடுக்குறது அந்த வீடியோவில் பதிவாக இருக்குது. அது இல்லாமல் அந்த சிட்டி வந்து இந்த காரில் பிரேக் அப் பண்ணி விடுறது அந்த எல்லா விஷயத்தையுமே அந்த கேமராலாம் பதிவாக இருக்குது. இது வந்து அவர் பார்க்குறாரு, என்னடா இது நம்ம எதிர் வீட்டில் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தானே இந்த முத்து, அப்போது இங்கே தான் காரணமா சொல்லி வந்து அவரும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னா இன்னுங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தியா என்ன காரியம் பண்ணியிருக்கா பற்றி அந்த பொண்ணு, இப்போ உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்ணுறது, பரவாயில்ல ஏதோ போய் இடிச்சிட்டா அதனால போலீஸோட தப்பிச்சு வந்துட்டான், இப்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்ண முடியும் பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து சரிங்க விடுங்க நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ நம்ம சொன்ன நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் சொல்லி அவங்க வைஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து இல்லைம்மா இது நம்ம இப்படியே விட முடியாது, நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவோம் சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துங்க எங்க நீங்கள் எதுங்க எல்லாம்
தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ அந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்ண முடியும்? இப்போ நமக்கு தெரிஞ்சது சொல்லாமல் இருந்தால் அப்போ நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் அந்த மாதிரி ஆகிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆமாங்க நீங்கள் சொல்லும் சரி தான், நீங்கள் பேசாமல் அந்த பையனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க. ஸோ முத்து கால் பண்ணுறாங்க. பண்ணோடனே யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் எதிர் வீட்டிலேருந்து கால் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டுருக்காங்க. முத்து சொல்லுங்கள் சார் என்னங்க சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவர் தம்பி ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் முத்து வரங்க சார் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிச்சே போகிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கால் பண்ணி வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஷயம் உனக்கு உண்மையே புரியல அப்படின்னு சொல்லி இங்கே முத்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி அவர் வீட்டுக்கும் போகிறாங்க. போனால் அவர் சொல்கிறாங்க, தம்பி போன மாதம் காரு பிரேக் கட் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனீங்களே அது உண்மை தானே சொல்லி இங்கே அவர் கேட்டுருக்கா. இங்கே முத்து ஆமாங்க சார் இது எப்படின்னு சார் உங்களுக்கு தெரியும் சொல்லி கேட்கும்போது அவர் இல்லைங்க தம்பி ஒரு நிமிஷம் வாங்க சொல்லி இந்த ரெக்கார்ட் எடுத்து அவங்ககிட்ட காமிச்சோன்னா எங்கள் முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. தம்பி நான் என் ஒய்ஃப் கூட அவங்ககிட்ட காமிக்கணும் தான் சொன்னாங்க, தேவையில்லாத குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உனக்கு திடீர்னு உயிருக்கு ஆபத்துனா என்னப்பா பண்ண முடியும்? இப்போ நான் இதுவரை பார்த்துட்டேன், பார்க்காம இருந்தால் கூட ஓகே, பார்த்துட்டு சொல்லாமல் தான் அது நானும் பண்ண தப்பு மாதிரி ஆகிடும்லப்பா அப்படின்னு சொல்லி இங்கே தான் அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு கொடுத்தீங்களா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சரிப்பா பார்த்துக்கோ உடம்ப பார்த்துக்கோ, அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு மோசமான பொண்ணு நினைக்கிறேன், என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. அப்போ முத்து சார் ஒரு நிமிஷம் சார் இந்த வீடியோ மட்டும் என் ஃபோனில் கொஞ்சம் ஏற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டு இருக்காங்க. அப்போ அவர் தாராளமாக தரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து ஃபோனில் ஏற்றி கொடுக்குறாங்க. முத்துக்கு சரியான கோவம் வருது. எல்லா விஷயமும் பண்ண இந்த ரோகிணி தான். நான் அப்போயே நினச்சேன் இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் பார்லாமா இந்த அளவுக்கு பண்ணா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வீட்டு இருக்குது, அந்த பார்லாமாக்கு வீட்டு விட்டு அனுப்பாமல் சரிப்பட்டா வர்றது எந்த அளவுக்கு கிரிமினல் புத்தியாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி இங்கே முத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்துட்டு ஸோ வீட்டுக்கும் வராங்க. வந்தோடனே எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா அடே மனோஜ் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி மீன் முத்து கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் ஆரம்பிச்சிட்டான்டா, திருப்பி ஆரம்பிச்சிட்டான், எல்லாரையும் கூட்டம் கூடி ஏதாச்சும் சொல்ல போகிறான்னு சொல்லிங்கிறது விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து ஆமாம் உங்களோட அருமை மருமங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ரோகிணி என்னடா நம்ம சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி வழக்கம் போல முறைச்சும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து சரி நான் இதுக்கு பேசி யாருக்கும் ஒன்றும் புரியாது, நான் வீடியோவை எடுத்து காமிக்கிறேன் சொல்லி இங்கே முத்து என்ன பண்ணுறது. ஸோ அந்த வீடியோ எடுத்து காமிச்சோன்னா இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது ஸோ இன்னும் அடுத்த விட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பிடிச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.